இந்த வாரம் சரிகமபா சீனியர் சீசன் 4ல வந்துட்டு செம சூப்பரான ஒரு ரவுண்டா போயிட்டுருக்கு. சரிகமபா சங்கமம் அப்படின்னு சொல்லிட்டு, சரிகமபா சீனியர் சீசன் 3யோட போட்டியாளர்கள், அதேபோல சரிகமபா லிட்டில் சாம்ப் சீசன் 3யோட போட்டியாளர்கள் எல்லாருமே வந்துட்டு சேர்ந்து, சரிகமபா சீனியர் சீசன் 4 போட்டியாளர்களோட இணைந்து சங்கமமா ஒரு கொண்டாட்டம் தான் இந்த ஒரு சுற்று அப்படின்னு சொல்லலாம். இதுக்கு யாரெல்லாம் வந்திருந்தாங்க அப்படின்னு சொன்னா, சரிகமபா சீனியர் சீசனோட போட்டியாளர்களான அக்ஷயா, ஜீவன், நாகார்ஜுன், லக்ஷனா, தியாகவர்சினி, பவதாயினி, ஷாமலா, சரத் மத்தியு, புருஷோத்தமன் இவங்க எல்லாரும் வந்திருந்தாங்க. அதே மாதிரி சரிகமபா லிட்டில் சாம்ப் சீசன் 3யோட போட்டியாளர்கள் எல்லாம் யார் வந்திருந்தாங்கன்னு சொன்னா, ருத்ரேஷ், ரிக்ஷிதா, கனிஷ்கர், நிசாந்த் கவின், சஞ்சனா, கில்மிஷா இவங்க எல்லாருமே சேர்ந்து நம்மளுடைய போட்டியாளர்களோட இணைந்து கலக்க போற ஒரு அட்டகாசமான சுற்று தான் இந்த ஒரு சுற்று. இதுல நம்மளுடைய சஞ்சனா மற்றும் மகளின் பருத்தியோட பெர்ஃபார்மன்ஸ் வேற லெவல்ல இருந்திருக்கும். சஞ்சனாவை பத்தி நம்ம எல்லாருக்குமே வந்துட்டு ரொம்பவே தெரிஞ்சதுதான். ரொம்பவே ஒரு சுட்டித்தனமான ஒரு போட்டியாளர் தான் இவங்க. இவங்க வந்து இந்த ஒரு ரவுண்ட்ல என்ன செய்திருக்கிறாங்க அப்படின்னு சொல்லியும், இவங்களோட இசை பயணம் இப்ப எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்மளோட பகிர்ந்திருக்கிறாங்க. அது என்ன அப்படின்னு சொல்லிட்டு கண்டிப்பா பார்த்தே ஆகணும். அப்படி என்ன ஒரு ஸ்பெஷல் அப்படின்னு சொல்லிட்டு வாங்க பார்க்கலாம். முதல்ல நம்மளுடைய சஞ்சனா மற்றும் மகளின் பருதி 2 பேருமே சேர்ந்து என்ன பாடல் பாடியிருந்தாங்க அப்படின்னு சொன்னா, "நெஞ்சமெல்லாம் வண்ணம் பல வண்ணம்" என்ற பாடல் தான். "மாய நதி இன்று மார்பில் வழியுது" என்ற அழகான ஒரு பாடல தான் 2 பேரும் சேர்ந்து சூப்பராவே பாடியிருந்தாங்க. நம்மளோட சஞ்சனாவோட வாழுத்தனத்தால நம்மளுடைய மகளின் பருதி ரொம்பவே பாதிக்கப்பட்டிருக்கிறாரு. அவர் என்ன சொல்லியிருக்கிறாரு அப்படின்னு சொன்னா, "நான் உண்மையாகவே மன உளைச்சலுக்கு ஆளாகிட்டேன். இன்னைக்கே வந்துட்டு எனக்கு 4, 5 அடி அடிச்சுட்டா சஞ்சனா" அப்படின்னு சொல்லிட்டு. என்ன காரணம் அப்படின்னு சொல்லி பார்த்தா, மேதா வந்துட்டு போன சீசன்ல சஞ்சனா பாடியிருக்கக்கூடிய அதே பாட்டு தான் இந்த ரவுண்ட்ல பாடப் போறாங்க. அத பார்த்துட்டு தான் சஞ்சனா வந்துட்டு தனக்கு அடிச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு, இந்த மாதிரி சின்ன சின்ன சேட்டைகளோட செமையான ஒரு பெர்ஃபார்மன்ஸ் தான் வந்துட்டு இவங்க குடுத்திருந்தாங்க. சஞ்சனா வந்துட்டு என்ன செய்துட்டு இருக்கிறாங்க, இப்ப இசைத்துறையில எப்படி கலக்கிட்டு இருக்கிறாங்க அப்படின்னு சொன்னா, நம்மளுடைய சஞ்சனா இளையராஜா சார் அவங்களோட இசையில ஒரு பாடல் வந்து ரெக்கார்டிங் பண்ணி முடிச்சிருக்கிறாங்கன்றது தான் ரொம்பவே ஒரு சந்தோஷமான விஷயம் அப்படின்னு சொல்லலாம். யாருக்குமே வந்துட்டு அவ்வளவு சீக்கிரமா இந்த ஒரு வாய்ப்பு கிடைச்சிடாது. எப்படி உனக்கு இந்த ஒரு வாய்ப்பு கிடைச்சது? அதெல்லாம் சொல்லு அப்படின்னு சொல்லி ஸ்ரீனி சார் வந்துட்டு ரொம்பவே ஆர்வமா கேட்பாரு. நீ ரொம்பவே ஈஸியா சொல்லிட்ட இளையராஜா சார் அவங்களோட இசையில பாடின அப்படின்னு சொல்லிட்டு, அதெல்லாம் ரொம்ப ரொம்ப பெரிய விஷயம்ன்ற மாதிரியும், அது எப்படி கிடைச்சது அப்படின்னு சொல்லி சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு முழு அரங்கமுமே அவ்வளவு ஆர்வமா வந்துட்டு கேட்டுட்டு இருந்தாங்க. இதுக்கு நம்மளுடைய சஞ்சனா என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னு சொன்னா, இது எல்லாத்துக்குமே காரணம் வந்துட்டு சரிகமபா மேடை என்றதையுமே வந்து சொல்லியிருப்பாங்க. அதைத் தொடர்ந்து இளையராஜா சாரோட ரெக்கார்டிங் ஸ்டுடியோக்கு போன முதல் நாள் வந்துட்டு ட்ரெய்னிங், அடுத்த நாள் வந்து அவருக்கு முன்னால பாடி காட்டணும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. முதல் நாள் ட்ரெய்னிங் முடிச்சுட்டு அடுத்த நாள் பாடும்போது பக்கத்துல வந்து ட்ரெய்னர் நின்னாரு. நான் பாடிட்டு இருக்கும்போது சார் என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னு சொன்னா, கொஞ்சம் வந்துட்டு இம்ப்ரூவைசேஷன் போடணும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அது வந்து ட்ரெய்னருக்கு தெரியல. அத நானே பாடி காட்டுட்டேன். "ஆஹா! இவ புடிச்சிட்டா" அப்படின்னு சொல்லி ரொம்பவே சந்தோஷப்பட்டாரு. அப்படின்னு சொல்லி தன்னுடைய அனுபவங்களை எல்லாம் பகிர்ந்திருந்தாங்க. எல்லாருமே வந்துட்டு அவ்வளோ ஒரு சந்தோஷமா, ஆவலா அவங்க சொன்னதெல்லாம் கேட்டுட்டு ரொம்பவே சந்தோஷப்பட்டுருந்தாங்க. அது மட்டும் இல்லாம ரெக்கார்டிங் ஸ்டுடியோல எடுத்துக்கிட்ட புகைப்படத்தை எல்லாமே வந்துட்டு போட்டு காட்டி ரொம்பவே ஒரு அழகிய தருணமா வந்து இந்த ஒரு தருணத்த வந்து மாத்திருந்தாங்க. உண்மையாவே வந்துட்டு நம்மளுடைய குட்டீஸ் எல்லாருமே வந்துட்டு வேற வேற லெவல்ல தான் போயிட்டுருக்காங்க. இவங்க மட்டும் இல்ல, எல்லாருமே வந்துட்டு ஏதோ ஒரு வகையில வந்து தன்னுடைய இசைத்துறையில ஒரு ஒரு அடிய எடுத்து வச்சுட்டே இருக்காங்க. ரொம்பவே சந்தோஷமா இருக்கு இதெல்லாம் பார்க்கும்போது. நம்மளுடைய சஞ்சனாவுக்கு இந்த ஒரு வாய்ப்பு கிடைச்சது. உங்களுக்கு எந்த அளவுக்கு சந்தோஷமா இருக்கு அப்படின்னு சொல்லியும், இது தொடர்பா நீங்க என்ன சொல்ல போறீங்க சஞ்சனாக்குன்றதையும் மறக்காம கமெண்ட்ல சொல்லிருங்க. இத கேட்கும்போது இவங்க மட்டும் இல்லாம யாரு யாரு இப்ப என்ன பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நீங்க ரொம்ப ஆவலா இருக்கீங்கன்றதையுமே மறக்காம கமெண்ட்ல சொல்லிருங்க. இந்த மாதிரியான விஷயங்களை எல்லாம் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொன்னா இந்த சேனலோட இணைஞ்சிருங்க. மறக்காம சப்ஸ்கிரைபும் பண்ணிருங்க.